அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. 2022 கத்தார் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாட்டு வரலாற்றில் மிகவும் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்று நிகழ்ந்தது. அர்ஜென்டினாவின் இதிகாச நாயகன் லயனல் மெஸ்ஸி கத்தார் அமீரின் கைகளால் பாரம்பரிய அரபு ஆடையான ஃபிஷ்ட் தோப் அணிந்து உலக கோப்பையை உயர்த்தி விழாக்களத்தில் தோன்றினார். இந்த ஆடை அரபு கலாசாரத்தில் உயர்ந்த மரியாதையின் அடையாளமாகும். ஹரமில் உள்ள இமாம்கள், அரபு ஆட்சியாளர்கள், முஸ்லிம் அறிஞர்கள் போன்றோர் கொண்டாட்டங்களிலும் மரியாதைக்குரிய மேடைகளிலும் அணியும் இந்த ஆடை மெஸ்ஸியின் வெற்றி தருணத்திற்கு கலாசார ரீதியிலான ஒரு மாண்பை சேர்த்தது. ஆனால் இந்த ஃபிஷ்ட் அணிந்ததற்காக சிலர் விமர்சனங்களுடன் முன் வந்தனர். இஸ்லாமோஃபோபியாவின் விஷத்தை பரப்பும் இத்தகைய விமர்சனங்கள் மெஸ்ஸியின் இந்த மரியாதைக்குரிய செயலுக்கு முன் பலவீனமடைந்தன. அரபு கலாசாரத்தின் இந்த மாண்புமிக்க ஆடையை ஏற்று உலக கோப்பையுடன் மேடையில் தோன்றிய மெஸ்ஸி இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு வலிமையான பதிலடி கொடுத்தார். கத்தாரில் நடந்த இந்த உலக கோப்பை மது வகைகள், ஆபாசம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டிருந்தது. தொடக்க விழாவில் அத்தர் மற்றும் ஊத் ஆகியவற்றை பார்வையாளர்களுக்கு பரிசாக வழங்கிய கத்தார் அமீர் இறுதி விழாவில் வெற்றியாளர்களுக்கு ஃபிஷ்ட் பரிசளித்தார். இந்த மரியாதைக்குரிய ஆடையை அணிந்து உலகின் முன் நின்ற மெஸ்ஸி கலாசார ஒற்றுமையின் மற்றும் பொறுமையின் அடையாளமாக திகழ்ந்தார். இஸ்லாமோஃபோபியாவை வளர்க்கும் இந்த காலத்தில் மெஸ்ஸியின் இந்த செயல் உலகிற்கு ஒரு மனதை தணிக்கும் காட்சியாக அமைந்தது. இந்த நன்மையின் தருணம் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு வலிமையான பதிலாக இருக்கட்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ஹிதாயத்து வழங்கி ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.